Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்கறோம்னா Redmi-யோட Note series பாத்தீங்கன்னா எப்பவுமே Redmi மிகப்பெரிய சக்சஸை கொடுத்திருக்கு. அந்த வகையில இப்ப ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா Redmi-யோட Note 10 Pro, Note 10 Pro Max அப்புறம் Redmi-யோட Note 10 இந்த மூணு சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பார்க்க போறோம்னா அந்த Pro Max-ஐயும் Pro-வையும் தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கு இடைப்பட்ட ரேட் வித்தியாசம் பார்க்கும்போது 3000 ரூபாய் தான். Redmi-யோட Note 10 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஆகும். Pro Max பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஆகும். அப்படி இந்த 3000 ரூபாய் வித்தியாசத்துல இந்த ஃபோன் நல்லா பெட்டரா இருக்கு இல்ல நம்ம Redmi-யோட Note 10 Pro-வே வாங்கலாமா அப்படிங்கற மெயினான விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கு காமனான விஷயங்கள் பாத்தீங்கன்னா 100ல 95% எல்லாமே காமன் தான். ஒரே ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா மார்பட்ட அமைச்சிருக்காங்க. அதுக்கு இந்த 3000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு क्वेश्चन மார்க் தான். நான் என்னன்றது வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு போனை நான் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணாலே இன்னொரு போன்லயும் அதே தான் இருக்கு. சோ ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் இந்த Pro Maxல டிஸ்ப்ளேன்னு பாக்கும்போது 6.67 இன்ச் Full HD+ AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz refresh rate. ரொம்ப நாளுக்கு அப்புறம் Note சீரிஸ்ல AMOLED டிஸ்ப்ளே கொண்டு வந்திருக்காங்க. நான் நினைச்சேன் சரி இந்த வட்டமும் LCD பேனல்ல 120 Hz கொடுப்பாங்க அப்படி நினைச்சேன். ஆனா இந்த வட்டம் AMOLED டிஸ்ப்ளே 120 Hz refresh rate. இந்த டிஸ்ப்ளே காண்டியே நிறைய பேர் ஃபோன் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அடுத்ததா இத ப்ராடக்ட் பண்றதுக்கு Corning Gorilla Glass-ஓட 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ப்ரொடக்ட் பண்ணும். ஃபோனை கீழே போட்டால் உடையாதான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் ஆனது உடைய தான் செய்யும். ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பேக்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு எல்லோ கலந்த மாதிரி ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது. அப்புறம் சில்வர் பிளாக் அந்த மாதிரி வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 5020 இமேஜுக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனால ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அரை மணி நேரத்தில் டிரெக்டாக 65% மேலே வந்து சார்ஜ் ஏறிடும். அடுத்து இந்த ஃபோனோட மிகப்பெரிய ஹைலைட்டுன்னு அவங்க ரெட்மி தரப்புன்னு சொல்கிறது என்னென்னா கேமராஸ். இந்த ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இந்த மேக்ரோ வந்து நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ரோ கேமரா இந்த 4 கேமரா கொடுக்குறதுல மோஸ்ட் ஆஃப் த 99.9% பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி கேமராவை தான் யூஸ் பண்ணுவாங்க. யாரும் இந்த ஒயிட் ஆங்கிள் வேணால் அப்பப்போ ஏதாச்சும் பெரிய இதாக எடுக்கிறதுனா ஒயிட் ஆங்கிள் யூஸ் பண்ணதை விட இந்த மேக்ரோவும் இந்த டெப்த்தும் எதுக்கு இருக்குதுன்னு தெரில. அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் ப்ராசஸில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஒப்பீனியன் இது. ஏன்னா யாரெல்லாம் அந்த 4 கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு மேலே ஒரு சின்னதாக பொட்டுனாச்சு மாதிரி. ஃப்ரண்ட்டை பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் ரெட்மியோட Note 9 Pro Max மாதிரி தான் இருக்கும். பேக் வேஸ் இந்த கேமரா அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் ரைட் சைடுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனில் டூயல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் இருக்குது. எப்பயுமே ஏர் பீஸுக்கு மேலே ஒரு ஸ்பீக்கர் வைப்பாங்க, செகண்டரி ஸ்பீக்கர். இந்த விட தனியாக மேலே ஹெட்ஃபோன் ஜாக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ஸ்பீக்கர், மேலே ஒரு ஸ்பீக்கர். அப்புறம் வழக்கம் போல் IR பிளாஸ்டர் இருக்குது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஓகே. உள்ளே யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் இதான் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஏமாந்த விஷயம். ஸ்னாப்ட்ராகனோட 732 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் மொக்கையான்னு கேட்டிங்கன்னா மொக்கெல்லாம் கிடையாது. ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் தான். மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், நார்மல் கிராஃபிக்ஸில் கேம் விளாட்றதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த ப்ராசஸர் வந்து 5G சப்போர்ட் பண்ணாது. நிறையா பேர் எதிர்பார்த்தது 108 மெகாபிக்சல் கேமரா வரும், AMOLED டிஸ்பிளேல 90 Hz கொண்டு வருவாங்க. ஆனால் 120 Hz கொடுத்துட்டாங்க. அது ப்ளஸ்ஸாக போச்சு. ஆனால் 5G வரும்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. இந்த 3 வேரியண்ட்டில் அட்லீஸ்ட் ப்ரோ மேக்ஸ்லனாச்சும் 5G கொண்டு வந்துடும்னு எதிர்பார்த்தோம். இந்த 3 வேரியண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 5G கிடையாது, 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால நமக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு ஆகும் 5G ஆனது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி வரதுக்கு. ஆனால் இந்த ஃபோனில் 5G இல்லைன்றது நிறையா பேர் வருத்தப்படுறாங்க. ஏன்னா இந்த ஃபோன் வாங்கி எப்படி ஒரு 3 வருஷத்துக்கிட்ட யூஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. வருஷம் ஃபோன் மாற்றுறவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் லைஃப் லாங்காக ஒரு ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஏமாற்றமான்னு கேட்டிங்கன்னா இந்த AMOLED டிஸ்பிளே 120 Hz, 5000 mAh பேட்ரி, அந்த 108 மெகாபிக்சல் கேமரா பார்க்கும்போது ஒரு 19000 ரூபா ரேஞ்சுக்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் இருக்குது. ஆனால் 5G எதிர்பார்த்தவங்க தயவு செஞ்சு இந்த ஃபோன் வேணாம். அடுத்து நிறையா ஃபோன் வந்துகிட்டே தான். ரெட்மியே கொடுத்து சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட A4 Mi A4ன்னு சொல்லி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க ஸ்டாக் 100ல. அதில் 5G வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ மெயின் விஷயத்துக்கு வரும். இந்த ப்ரோ மேக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேம்.
இதை அப்படியே நீங்கள் ப்ரோலையும் பார்க்கலாம், ரெட்மியோட நோட் 10 ப்ரோலையும் பார்க்கலாம். அதுக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னா, அந்த கேமராவில் 108 மெகாபிக்சல் கேமரான்னு சொன்னேன்ல, அதே இதில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் ஒயிட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, ஃப்ரண்ட்டு அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான். வெறும் கேமராவை மட்டும் மாற்றி 3000 டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நிறையா பேர் கேள்வி இருக்கும், அப்போ 108 மெகாபிக்சலில் எடுக்கிறது நல்லா தானே ப்ரோ வரும், கிளாரிட்டி வேறு லெவல் ஒர்த்தாக தானே ப்ரோ 3000 அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம், 2 ஃபோனையும் நான் வாங்கி கூடிய சீக்கிரம் கம்பேரிசன் வீடியோலாம் போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் எடுக்கிற கேமராக்கும் 64 மெகாபிக்சல் ஏன் 48 மெகாபிக்சல் எடுக்கிற கேமராக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். வேறு லெவலில் 108 அப்படிலாம் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் ஜூம் இன் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணால் லைட்டாக இதில் ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த 108 மெகாபிக்சலில் இதில் டீட்டெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி லென்ஸோட சைஸ் பெருசுன்றனால லைட்டு நல்லா உள்ளே போகும். இப்போ லோ லைட் ஷாட் எடுக்கும்போது இதை விட இந்த 108 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும். இது 64 லைட்டாக நான் கம்பேரிசனாக தான் சொல்கிறேன். ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தான் தெரியும். உங்கள் ஃப்ரெண்டு ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்காரு, நீங்கள் ப்ரோ வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடும்போது ரெண்டுக்கும் வித்தியாசமே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த கேமராவோட மெகாபிக்சலை வச்சு ஃபோனை எடை போடாதீங்க. 2 ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கம்பேர் பண்ணால் மட்டும்தான் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுமே தவிர, ஸோ வெட்டியாக காசை வீணாக்க வேணாம். ப்ரோ மேக்ஸை வாங்கி ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட 17,000 18,000 தான் இருக்குது அப்படின்னா ரெட்மியோட நோட் 10 ப்ரோவே வாங்கிடுங்க. ஏன்னா எதுவுமே வித்தியாசம் கிடையாது, ஜஸ்ட்டு கேமரா மட்டும்தான். ப்ராசஸர் சேம் ப்ராசஸர், AMOLED டிஸ்பிளே 120 Hz, பேட்ரி சைஸு சேம் தான், சார்ஜிங் ஸ்பீடும் சேம் தான், டூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக ப்ரோ மேக்ஸை வாங்காமல் இதை வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா ரேட்டு விஷயத்தில் சொல்கிறேன், 3000 அது கூட, இது 3000 கம்மி. அவ்வளோதான் இந்த வீடியோ. கூடிய சீக்கிரம் இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா டக்குன்னு பை பண்ணிவிட்டு கம்பேரிசன் வீடியோ, கேமிங் வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா போகிறேன். முக்கியமாக இந்த கேமரா கம்பேரிசன் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த கம்பேரிசன் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.